கிறிஸ்தவத்தில் உண்மையான தெய்வ பயமும் தேவனுக்கு பிரியமான ஆராதனையும் காணப்படுகிறதா, அல்லது அவைகளுடைய முக்கியத்துவம் போதிக்கப்படுகிறதா அப்படின்னு கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அதற்கான வசனம் 13ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்கள் ஏன் நகரத்தை பார்த்து அப்படி பேசினார், ஏன் தன்னுடைய ஜனத்தை பார்த்து ஆண்டவர் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு செய்தியை கொடுத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு 13ல, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது, விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும், இது முழு கிறிஸ்தவமே இப்படிதான் இருக்கா, அல்லது கிறிஸ்தவத்துல ஒரு ரெம்னன்ட் நான் எப்படியும் பரலோகத்துக்கு போயிடுவேன் என்று சொல்லப்படுகிறதான பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டமாய் கிறிஸ்தவத்துக்குள்ளே நான் காணப்படுகிறேன் என்று சொல்லுகிறவர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டியதான ஒரு காரியமாய் இருக்கிறது. என்ன கிறிஸ்தவத்தை பொதுவா பார்க்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னாலும், நம் ஒவ்வொருவருக்குள்ளும் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்மையான தெய்வ பயம் இருக்குதா, தேவனுக்கு பிரியமான ஆராதனையை நான் செய்கிறேனா என்று சொல்லி நம்மையே கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து சிந்தித்து பார்த்து, இஃப் யூ ஆர் பார்ட் ஆஃப் ரெமனன்ட், ஐ மீன் மீதியானவர்களுடைய கூட்டத்திலே நாம் காணப்படுவோமானால் நம்முடைய ஆராதனை ஆண்டவருக்கு பிரியமாய் காணப்படுதா, உண்மையான தெய்வ பக்தியோடு கூட நம்ம காணப்படுகிறோமா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.